எனக்கு சாட்சி சொல்லுன்னு சொல்லும்போது ஆண்டவர் மறுபடியும் இந்த காரியத்தை உறுதிப்படுத்தினார். ஆண்டவருக்கு நன்றி. 2 நிமிடங்கள் மாத்திரம் அப்படி சாட்சி சொல்லிக்கிட்டு நம்முடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். என்னன்னு சொன்னா, இந்த ஒரு சில பேருக்கு இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். என்னுடைய சொந்த பாட்டி பிறந்த ஊரு இந்த ஊரு. என்னுடைய சொந்த ஜனங்கள் எல்லாமே இந்துக்கள். என்னுடைய பாட்டியினுடைய உறவுகள் எல்லாமே இந்த ஊர்ல இருக்கிறாங்க. என்னுடைய தகப்பனாருடைய அம்மா, எங்க தகப்பனார் கூட பிறந்தவங்க 7 பேர், தாயார் கூட பிறந்தவங்க 6 பேர். எல்லா குடும்பத்தின் மத்தியிலும் ஒருவரை மாத்திரம் கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. நாங்கள் ஒருத்தர் மாத்திரம்தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். அந்த ஒரு வாய்ப்பை கர்த்தர் எங்களுக்கு தந்தார். கிறிஸ்தவர்களாக மாத்திரமல்ல, ஊழியம் செய்வதற்கும் கர்த்தர் எங்களை அழைத்தார். அதற்கு தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். எல்லாருமே என் ஜனங்களுக்கு இருக்கிறாங்களேன்னு சொல்லி நான் அதிக நாட்கள் வேதனைப்பட்டதுண்டு. இந்த நாட்களில் கூட இந்த இடத்துல கர்த்தருடைய மகத்துவமான வார்த்தைகளை பேசும்படியா தேவன் எனக்கு தந்த ஒரு பெரிய வாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய ஊழியம் செய்வதற்கு நான் அர்ப்பணித்த பொழுது என்னன்னு தெரியாது, எங்களுக்கு ஆண்டவர்னாலே என்னன்னு தெரியாது. ஆனால் ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் என்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். என்னை மாத்திரமல்ல, நான் ஒப்பு கொடுத்ததுனால என்னுடைய குடும்பம், என்னுடைய சந்ததியை கூட அந்த ஊழியத்திற்கு வேறுபடுத்தி எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. நம்முடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். எத்தனை பூமியிலேயே நம்ம அந்த காரியத்தை ஆதாயப்படுத்தினாலும் கர்த்தர் இல்லாம ஒண்ணுமே இல்லை. அவரே எல்லாவற்றுக்கும் மேலானவர். சிலுவையை குறித்ததான 2ஆம் வார்த்தைக்காக நம்ம கடந்து செல்வோம். முதல் வார்த்தையை நம்ம தியானித்தோம். சகோதரர் 2வது விலைக்கு சொல்லி தந்தாங்க, மன்னிப்பு. 2ஆம் வார்த்தையாக ஆண்டவர் பேசுகிறது. லூக்கா 23ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் அப்படின்னு சொல்லி மெய்யாகவே சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். பரதேசி ஒரு முக்கியமான இடம். உலகத்துல நம்ம அற்புதத்தை விரும்பியிருப்போம், ஆசீர்வாதத்தை விரும்பியிருப்போம், கர்த்தரோடு நடக்கிறத விரும்பியிருப்போம். ஆனாலும் அது இந்த உலகத்தோட முடிச்சு போயிடும். ஆனா பரதேசியின் வாழ்வு தான் ஒரு முக்கியமான வாழ்வு. உலகம் முழுவதையும் நம்ம ஆதாயப்படுத்தினாலும் பரலோகம் தான் நமக்கு முக்கியம். ஜீவன் நஷ்டப்பட்டு போனா ஒரு பிரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லி ஆண்டவர் இந்த வார்த்தையை பார்த்து யாரை பார்த்து சொன்னாருன்னு சொன்னா, பக்கத்துல அறையப்பட்டிருக்கிற ஒரு குற்றவாளி, மத்தேயு எழுதுகிறார் ஒரு கள்ளன்னு சொல்லிட்டு, லூக்கா எழுதுகிறார் ஒரு குற்றவாளின்னு சொல்லி, குற்றவாளிகளுக்கு மத்தியிலே தேவன் சிலுவையிலே தொங்கும் போது இந்த வார்த்தைகளை குறித்து சொல்லுகிறார். நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் அப்படின்னு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கையை அந்த கல்லுடைய